ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகவும் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அது பொரியவும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கும் வரை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். நல்லா குழைந்த தக்காளியாக எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும், அதில் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போதே இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கலருக்கு தான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு போல் வந்துடுச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்தேன். இதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா அந்த தண்ணி சேர்த்த பிறகே 1/4 லெமன் அளவு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் புழிஞ்சால் போதும், அதிகமாக வேணாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. நான் அரிசி இதிலேயே சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டுடலாம். ஒரு 4 விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.